எடப்பாடி பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறாரு. திராவிட கட்சியில கட்சி தான் ஒரு அதிமுக, அவங்களும் பாஜக கூட தான் கூட்டணி போட்டு இதே திராவிட கட்சி தான் ஒழிப்பதற்கு போராடுறாங்க. திமுகவுக்கு எதிர்த்து அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை. விஜய் அவரோட நிலைப்பாடு அறிவிச்சாரு, தனியாக தான் நிக்க போறேன்னு. அதிகாரத்துல ஆட்சியில் பங்கு தரேன்னு நாங்க திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம். விஜய் கலை உலகிலிருந்து ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார். அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது. சரி, அவர் எத்தனையோ பயணங்கள் நடத்தினாரு, இது ஒரு சுற்றுப்பயணம், அவ்வளவுதான். முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார். எங்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே தளபதி ஸ்டாலின் உறுதியாகவும் அதே நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் கட்சியை பாதுகாக்கவும் மக்கள் மத்தியிலே நல்லெண்ணம் ஏற்படவுமாக அவர் முடிவுகள் எடுக்கிறார், அறிவிக்கிறார். அதில் ஒன்றுதான் மதுரை மாநகர மண்டல செயலாளர்கள் நீக்கம். நீக்கம் பண்ணா மக்களோட வரி பணம் கிடைச்சிருமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் நல்ல முடிவு எடுத்திருக்காரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க ரயில்வே துறை மிக கவனிக்க வேண்டிய ஒன்று. 2 பிள்ளைகள், மாணவர்கள், சிறு வயதுக்காரர்கள் இப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது அந்த குடும்பங்கள் எப்படி இதை தாங்கும்? செய்தியை படிக்கிற போது, கேள்விப்படுகிற போதே மனம் பதைபதைக்கிறது. ஆகவே ரயில்வே துறையினர் இந்த மனிதர்களால் இயக்கப்படுகிற ரயில்வே கேட்டுகளை அதை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அதை மின்மயமாக்கி அந்த வகையிலே விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறைக்கும், ரயில்வே அமைச்சரகத்துக்கும், ரயில்வே அதிகாரிகளுக்கும் உண்டு. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.